ஸ்ரீ பேச்சம்மன் ஜோட நேரிலே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமுறை குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் 11லும் அடுத்து 12ல் வருவதும் 4 7 குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 4ஆம் இடத்தை பார்ப்பதும் 6ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு மாற்றங்களை உண்டாக்கும். 11ல் புதன் இருப்பது உத்தியோகத்தில், அதாவது ஐடி சாஃப்ட்வேர் இந்த லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பது, நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் குரு வருவது தொழிலில் பழுதாகும்னு. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது விதிமுறை. அப்படிங்கும்போது 10ஆம் இடத்தில் குரு வருவது உங்களுக்கு தொழிலில் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுயதொழில் புரிவதற்கு நல்ல லாபத்தை உண்டாக்கும். அதே இது வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலும் வருவது, 12ல் புதன் இருப்பது மறைவு ஸ்தானம் வருவது, அதோடு சூரியனோட சம்மந்தப்பட்டு இருப்பது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கும்போது படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், தொழிலில் நல்ல வருவாயை ஏற்படுத்தக்கூடியதும், உத்தியோகத்தில் பதவி இடமாற்றத்தை உண்டாக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது சுகஸ்தானம், நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும். அதே இது 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது இடம்பொருள் வாங்குவது, வீடு கட்டுவது, இந்த மாதிரி யோகத்தை உண்டாக்கும். 6ஆம் இடத்தை பார்ப்பது குரு எதிரிகளால் பல நன்மைகளை ஏற்படுத்தும். அதே இது 2ஆம் இடத்தை கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். ஐடி சாஃப்ட்வேர் இந்த லைனு சம்மந்தப்பட்டது வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல புதிய வருவாய், பதவி உயர்வு, முன்னேற்றங்களை உண்டாக்கும். வெளியூர் வெளிநாடு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது. வெளியூர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்களை மாற்றங்களை உண்டாக்கும். அதே இது இந்த கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் பல சங்கடங்களை கொடுத்தாலும் முடிவில் நன்மைகளை ஏற்படுத்தும். அதே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை மாற்றங்களை உண்டாக்கும். அதே இது குடும்பஸ்தானத்தை பார்ப்பது கணவனில் நல்ல அந்யோன்யங்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும். நல்ல ஆரோக்கியமான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களை உண்டாக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசி நேயர்கள் வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதி இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.